வணக்கம். நம்ம நட்சத்திரங்கள பத்தி பார்த்துன்னு இருக்கோம். இப்போ நம்ம ஆயில்ய நட்சத்திரத்த பத்தி நான் முதல்ல Instagramல போட்டிருக்கேன். இது YouTube சேனலுக்காக பதிவிடுறேன் இந்த கன்டென்ட்ட. அ இப்போ நட்சத்திரங்கள்ல மொத்தம் ஜென்மம், அனுஜென்மம், திரிஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரம் 3 இதுவாக. ஏன்னா, உங்களுக்கு திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படிங்கிறதுக்காக பகவானுடைய 3 ஜென்மங்களுடைய நட்சத்திரங்கள். முதல்ல இருந்தது முழுக்க அதாவது அஸ்வினிலேருந்து எடுத்து ஆயில்ய நட்சத்திரத்த முடிக்கிறது. அது திரேதா யுகத்தது. அது முழுக்க பகவான் உலகத்த கண்டுபிடிச்சது, உலகத்த நிர்மாணம் பண்றது, மனிதர்கள கொண்டு வர்றது, அது மாரியான இதுல கடைசியில அங்க உள்ள நெறைய விஷயங்கள் தேவர்கள், ராட்சசர்கள் அவர்களுக்குள்ள நடந்த போர்ல நெறைய ராட்சசத்தனம் அதிகமா ஆனதுனால, காளியுடைய அவதாரமாக எடுத்து பார்வதி இந்த இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது கடைசி நட்சத்திரமாக முடியறது. அதாவது திரேதா யுகத்துக்கு முடியறது. அதுக்கப்புறம் ஜென்ம நட்சத்திரம். புதனுடைய ஜென்ம நட்சத்திரம் இது. இந்த நட்சத்திரத்துக்கு சிம்பிள் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு பாம்பு வால சுருட்டி உட்கார்ந்துட்டு இருக்கிறது. நீட்டா பாம்பு எப்பவும் நீட்டா தான் இருக்கணும். ஏன்னாக்கா, தலை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம் இருந்ததுனாக்கா பாம்பு சரசரன்னு ஓடும். ஏன்னா, நம்ம சரீரத்திலயும் ரொம்ப பாம்பு முக்கியம். ஏன்னா, ராகு, கேது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு அர்த்தத்த குடுக்குறது. ராகுவும், கேதுலாம் இருக்கு இல்லையா? கேது நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டில அழைச்சுன்னு போறது. ராகுங்கிறது நமக்கு ஒரு ஆசை, நமக்கு ஒரு உந்துதல், வாழ்க்கையில ஒரு உந்துதல். அது மாரி குடுக்கறதுனால தான் நம்ம வாழ்க்கையில நெக்ஸ்ட் நம்ம ஏதோ பண்ணணும், ஏதோ ஒண்ணுத்துக்காக நம்ம ஓடுறோம் இல்லையா? ஒண்ணுமே இல்லாம ஒரு மரம் மாரி, ஒரு செடி மாரி, இல்ல ஒரு சேர் மாரி, ஒரு டேபிள் மாரி உட்காந்துக்காம, ஒரு மனிதர் அப்படின்னாக்கா ஒரு காரணத்தோட நம்ம செயல்படணும். அப்படிங்கும்போது இந்த ராகு, கேது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ராகு, கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பானது வால சுருட்டி உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுதான் இதுக்கு சிம்பல். ஏன் வால சுருட்டி உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, தலையும் வாலும் இங்க ஒண்ணா சேர்றது இந்த இடத்துல. அப்பன்னா என்ன அர்த்தம்னு கேட்டாக்கா, ஏதுக்கு வட்டம்? சனீஸ்வர பகவானுக்கு முன்னாடி பூச நட்சத்திரத்துக்கும் வட்டம். அப்போ எல்லாத்துக்கும் வட்டம், வட்டம் அப்படின்னாக்க திருப்பியும் திருப்பியும் பகவான் அதான் சொல்றார். வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். எந்த இடத்துல முடியறதோ அங்கதான் தொடங்குறது அப்படிங்கிறது தான். அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது சுபமா ஆரம்பிக்கிறா. முடிவுக்கு அப்புறம் ஒரு தொடர்ச்சி அப்படிங்கிறது, ஒரு புது ஜென்மம் அப்படிங்கிறது. அது மாரியே உங்களுக்கு இந்த 9 ரெட்டும் ஒண்ணுத்த தான் திருப்பி 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 சொல்றது. வாழ்க்கை ஒரு வட்டம், வாழ்க்கை ஒரு வட்டம். அந்த வாழ்க்கையில எது இழக்கிறோமோ அதான் திருப்பி நமக்கு கிடைக்கும். என்ன பாவம் செய்றோமோ அதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு உள்ள அர்த்தத்தோட தான் இந்த இது வந்திருக்கு. இது புதனுடைய ஜென்ம நட்சத்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவதா எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, சர்ப தேவதா தான். ஏன்னாக்கா பாதாள லோகம். நம்ம முதல்ல பார்த்தது இந்த லோகம் பார்த்தோம். இப்போ இது பாதாள யோகம். அதுக்கப்புறம் இதுக்கு இதுக்கு தான் பித்ருலோகம் வரப்போகுது. மகத்துக்கு பித்ருலோகம் வரப்போகுது. ஸோ பாதாள லோகத்துல என்ன இருக்கும்? நெறைய நமக்கு எந்த அளவு வானத்த பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்றோமோ, அது மாரி நீங்க பூமிக்கு அடியிலயும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அங்கேருந்து ஜெம்ஸ்டோன் இருக்கு, நெறைய புழு பூச்சிகள் இருக்கு. இதோடைய ஆழம் எத்தன? இந்த லோகத்துக்கு கீழே எத்தனையோ 14 லோகம் எத்தனையோ இருக்கு. இன்னும் கீழலாம் இருக்கு. அந்த லோகங்களுக்குள்ள என்ன ஹிஸ்டரி இருக்குது அப்படின்னாக்கா, அதனால தான் இந்த புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மிஸ்ட்ரியான ஒரு நட்சத்திரம். கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம அவளுடைய சுபாவங்கள நம்ம அவ்வளோ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. காரணம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, பாம்பு பாருங்க எப்பவுமே நேரா போகாது. இப்படி வளைஞ்சு, வளைஞ்சு, வளைஞ்சு தான் போகும். அதே மாரி நம்ம தலை மண்டையில இருக்கிற மூளையும் பார்த்தீங்கன்னாக்கா, மெமரி புதன் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டா மெமரிக்காக இருக்கிறது. அப்போ மெமரிங்கிறது தான் இங்க நம்ம தலையில வளைவு வளைவா இருக்கு. இங்க நெறைய சொல்றா. உதாரணத்துக்கு இந்த வளைவுக்கு நெறைய உதாரணம் சொல்றா. ஒண்ணு நம்ம பாடியில பார்த்தீங்கன்னா, இந்த டெயில் போன் அப்படிங்கிறா. இந்த அதுலேருந்து இதுலேருந்து கழுத்துலேருந்து எடுத்து நம்மளுடைய டெயில் போன் வரைக்கும் வர்றது ஒரு பாம்புடைய இது மாரி தான் இருக்கும். இந்த பேக் போன் அப்படிங்கிறது. ஸோ அதனால எல்லாமே நம்ம அந்த ராகு, கேது இல்லாம சரீரமும் இல்ல. அது மாரியான நெறைய விஷயங்கள். அதே மாரி இங்க உள்ள இந்த வளைவு தலங்கள்ல இவ என்னைக்குமே ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு டைரக்ட்டாவே எதையும் ரீச் பண்ண முடியாது. இன்டைரக்ட்டா தான் போணும் அவளுக்கு. என்னைக்கும் அலர்ட்டா தான் இருப்பா. எப்ப பார்த்தேன்னாக்கா, நீங்க ஒரு பாம்பு தன்னுடைய ஆகாரத்த தேடுறதுனாக்க, அது ரொம்ப யோசனை பண்ணி கவ்வறதுக்கு முன்னாடி ரொம்ப பதுங்கி பதுங்கி போயி டக்குன்னு சாப்பிடும். அதே மாரியே இவளுக்கு ரொம்ப அந்த சாப்பிடுறதுக்கு ரொம்ப இஷ்டம். அவ எதுலயுமே சக்சஸ் ஆகணும்னா நேரடியா சக்சஸ் பண்ண மாட்டா. கொஞ்சம் கொஞ்சம் என்னைக்கும் அலர்ட்ல
அலர்ட்லயே இருப்பா. ஏன்னா பாம்பு வந்து எங்கேயா இப்ப நமக்கு மாட்டிருக்கும், எப்பவும் அது அலர்ட்ல தான் இருக்கும் பாம்பு. எங்க நம்ம புத்துல இருந்தா கூட. அது மாரி அவ என்னைக்கும் ஒரு அலர்ட்னஸ்ல தான் இருப்பா. அதுக்கப்புறம் ரொம்ப மிஸ்டீரியஸ் இவாள வந்து நம்ம கணிக்க முடியாது. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரலாம் ரொம்ப ஈஸியா கணிக்க முடியாது. நெறைய ரகசியங்கள காப்பாத்துறது. அதுக்கப்புறம் ஒரு பாம்பு ஒரு சின்ன பாம்புடைய 2 பல்லு கடியில நம்ம வந்து உயிரே போக முடியும். அதனால 2வது அந்த உயிர் போக்குறதுக்கு முன்னாடி, அந்த பாம்பு கடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு தெரியுமாம். நம்ம இவள போய் இப்ப கடிக்கணும். இவளுக்கு இந்த மாரி ஆகப்போறது. இதுக்கு நாம தான் மூலாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த துளி கூட அந்த தன்னுடைய கடமைக்காக வேண்டி அவள கடிக்கிறது. ஸோ அந்த மாரி எதையுமே ஒண்ணு செய்யணும் அப்படிங்கும்போது, அந்த அடுத்தவர்களுக்கு துன்பம் செய்யறதுக்கும் அவ தயங்க மாட்டா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்னு என்னதுன்னு கேட்டேனாக்கா, உங்களுக்கு அந்த குண்டலி அவேக்கனிங் சக்தி அப்படின்னு சொல்லுவா. இவளுக்கு ரொம்ப இன்ட்யூஷன்ஸ் உண்டு. இன்ட்யூஷன் ரொம்ப ரொம்ப இவாளுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்க்ளைன்ட் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? யாருக்கு வந்து உங்களுக்கு நெறைய பேர் என்னையும் ரீச் பண்ணியிருக்கா. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இன்ட்யூஷன் அப்புறம் இந்த மாரி குண்டலி அவேக்கனிங் சக்தி, எப்போ வந்து பூசம், ஆயில்யம், அனுஷம், அப்புறம் பூரட்டாதி, உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்ல ஒரு நட்சத்திரத்துல இருந்துட்டு ஒரு நட்சத்திரத்துல கிரகங்கள் இல்லாட்டா கிடையாது. இந்த 3லயுமே வந்து ஒரு கிரகங்கள் ஒருத்தருடைய ஜாதகத்துல இருந்தேன்னா, இவளுக்கு சர்வசாதாரணமாக அத இந்த குண்டலி அவேக்கனிங் சக்தி நடக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம். ஆ அதுக்கப்புறம் வந்து இவாளுக்கு எப்பவுமே என்ன சொல்ல முடியும்? ஆ ரகசியங்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட சொல்லிட்டேன். நம்ம வந்து இப்போ இவளுக்கு கோத்திரம் என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, வசிஷ்டர் தான் கோத்திரம். அதுக்கப்புறம் நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நாகம் தலையில வச்சுட்டுருக்கிறது. சர்ப்ப கிரகங்கள் சர்ப்பமா இருக்கக்கூடிய எல்லா தெய்வமும், முக்கியமா பார்த்தீங்கன்னாக்கா காளி அவதாரம், துர்க்கை அவதாரம். காளி கூட சொல்ல முடியாது. காளி வந்து இதுக்கு தான் பரணி நட்சத்திரத்துக்கு. பட் இதுக்கு வந்து துர்கா. அதாவது துர்க்கை, மகமாயி அது மாரியான ஒரு தலையில நாகப்பாம்பு வச்சுட்டுருக்கிறது. அந்த மாரியான ஒரு தெய்வத்த நம்ம வந்து கருமாரியம்மன் அந்த மாரியான தெய்வத்த நம்ம வணங்கும்போது, சமயபுரம் மாரியம்மன் அப்படியெல்லாம் வணங்கும்போது நமக்கு வந்து ரொம்பவும் ஒரு இதுக்கு இந்த கஷ்டத்துலேருந்து சப்போஸ் இந்த மாரி ஒரு புதன் ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் நெறைய பேர் வந்து சட்டுன்னு ஒதுக்கறதுக்கு காரணம் கேட்டா, இது சர்ப்ப நட்சத்திரம். அதுக்கு தேவதா வேற சர்ப்பமா இருக்கு. 2வது இவ ரொம்ப மிஸ்டீரியஸ் அப்படிங்கிறதுனால பண்றா. அதே சமயத்து சுபகிரகங்கள் வந்து பார்க்கும்போது, இது வந்து இது சுபத்துவம் தான் நெறைய நடக்கும். யாரும் பயப்படவும் வேண்டாம் அதுக்காக. 2வது இது வந்து உங்களுக்கு புதன் அப்படிங்கும்போது ராசிக்கல்லுன்னு பார்த்தீங்கன்னா, புதனுக்கு வந்து நம்ம இது போடுவோம். பச்சை மரகதம் போடுவோம். 2வது இந்த இடத்துல வந்து இது சந்திரனோட வீடா இருக்கிறதுனால, நீங்க வந்து மோத்தியும் போட்டுக்கலாம். மோதிரம் போட்டுக்கும்போது உங்களுக்கு இதுலேருந்து கொஞ்சம் இந்த ஆயில்ய நட்சத்திரங்களோட பாதிப்பு, இது எப்போ பாதிக்குது கேட்டா இல்லையா, இந்த பெண்களுக்கு வரன் தேடும்போது ஆண்களுக்கு கூட எல்லாருக்கும் இது கிடையாது. பெண்களுக்கு வரன் தேடும்போது ஆயில்ய நட்சத்திரம் வந்தா சாதாரணமா எல்லாரும் ஒதுக்குறா. ஸோ, அப்போ இந்த மாரியெல்லாம் மோதிரம் போட்டுக்கும்போது சட்டுன்னு கல்யாணமும் ஆயிடும். நம்ம வந்து நான் இதுவரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன்ல விக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லா நட்சத்திரங்களுக்கும் நான் வந்து சார்ஜ் பண்ண போறேன். அதாவது மெம்பர்ஷிப்புக்கு வந்து உங்களுக்கு ₹200 போட்டிருக்கேன். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அப்புறம் நீங்க வேணா சப்ஸ்கிரிப்ஷன் வேணா நிறுத்திக்கலாம். உங்க எல்லாருக்கும் எத்தனை வேணுமோ அத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் எந்தெந்த நட்சத்திரம் யாருக்கு கத்துக்கணுமோ அது கூட நீங்க கத்துக்கலாம். ஆ பட் இது வந்து நெக்ஸ்ட்லேருந்து நான் வந்து ஓப்பன்ல வைக்க போறதில்ல. மக நட்சத்திரத்துலேருந்து எடுத்து நம்ம ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் எல்லாமே யாரு மெம்பர்ஷிப்ல இருக்காளோ அவளுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ பதிவு வந்து காமிக்கப்படும். அடுத்து நம்ம மக நட்சத்திரத்த பத்தி பார்க்கலாம். வணக்கம்.